பக்த கோடிகளுக்கு வணக்கம். இன்று அன்னையின் மீது கொண்ட பெரும் பாசத்தால் அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் பாடல்கள் 94, 95 மற்றும் 96 ஆகியவற்றை நாம் காணவிருக்கின்றோம். இதற்கு முந்தைய பாடல்களை பாராயணம் செய்ய விரும்பும் பக்த கோடிகள் மேலே கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து படித்துவிட்டு வரவும். இன்றைய முதல் பாடலை காண்போமா? முதல் பாடல் மனநிலை தூய்மையாக. மனநிலை தூய்மையாகுதல் என்பது நம் மனதில் இருக்கும் சுயநலம், பொறாமை மற்றும் தேவையில்லாத எண்ணங்கள் விலகி இறைவனிடம் காட்டும் மெய் அன்பினால், உண்மையான அன்பினால் மனம் தூய்மையடைவதாகும். உலகியல் மாசுகளிலிருந்து தன் மனதை விடுவித்து தூய்மையான மனநிலையையும் பக்தியின் பேரானந்தத்தையும் பெற இந்த பாடலை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்யலாம். பாடலை காண்போமா? விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும்பித்தர் ஆவரென்றாள் அபிராமி சமயம் நன்றே. விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும்பித்தர் ஆவரென்றாள் அபிராமி சமயம் நன்றே. விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும்பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. அடுத்த பாடல் மன உறுதி பெற. பாடல் 95 மன உறுதி பெற. நம் வாழ்க்கையில் நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, அவற்றை கண்டு மனம் தளராமல் எல்லாவற்றையும் அபிராமி அன்னையிடம் ஒப்படைத்து, அன்னையே நீயே எனக்கு துணை என்று வேண்டி இந்த பாடலை தொடர்ந்து படித்து வந்தால் அன்னையின் அருளால் தளராத மன உறுதியை பெறலாம். நாம் பாடலை காண்போமா? நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ளையெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ளையெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம் எனக்கு உள்ளையெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. அடுத்த பாடல் 96 எங்கும் பெருமை பெற. எங்கும் பெருமை பெற என்றால் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்து வாழ்க்கையில் உயர்வும் சிறப்பும் பெறுவதாகும். அபிராமி அன்னையை மனதார பணிந்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வும் பெருமையும் நல்ல நிலையும் ஏற்படும். ஆகவே அன்னையை வேண்டி இப்பாடலை தொடர்ந்து படித்து வரலாம். பாடலை காண்போமா? கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமள மேனிச் சகலகலா மகிழ் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை ஏதம் இலாலை எழுதறிய சாமள மேனிச் சகலகலா மகிழ் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் ஆதிபரே. கோமள வல்லியை அல்லியம் தாமரை கோயில் வைகும் யாமள வல்லியை
ஏதம் இலாலை எழுதறிய சாமள மேனிச் சகலகலா மகிழ் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுபாருக்கும் மாதிபரே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா காணொளியை லைக் பண்ணுங்க. மற்ற பக்த கோடிகளும் பயனடைய அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கந்தன் கீர்த்தி சேனலில் தொடர்ந்து தினசரி பக்தி அப்படிங்கிற கான்செப்டில் தினமும் இறைவனை நினைக்கக்கூடிய வகையில் பக்தி வீடியோக்களை போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அபிராமி அந்தாதியினுடைய விளக்கம் தேவைப்படுபவர்கள் விளக்கம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் வேறு ஏதாவது இறை வழிபாடுகள் என்ன போடலாம், என்ன பாடல்களை அதுக்கு அடுத்தடுத்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.